வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில சில பயணங்கள் ரொம்ப பாரமா இருக்கும் இல்லையா? சில வலிகளை நாம வார்த்தைகளால சொல்லவே முடியாது. சில கண்ணீரை யாருக்கும் காட்டிக்கவும் முடியாது. நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில ஒரு புன்னகையோட வாழ வேண்டிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான, ஒரு மௌனமான பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். குறிப்பா தனுசு ராசியில பிறந்தவங்களோட மனசை தொடக்கூடிய ஒரு பதிவு இது. பிரியோட வலியிலிருந்து மீண்டு வந்து தங்களையே புதுப்பிச்சுக்கிற ஒரு ஆன்மீக பயணம் இது. இந்த ஒரு வரி இது சும்மா வார்த்தைங்க இல்ல. இது தனுசு ராசிக்காரங்களோட மொத்த வலியையும் தாங்கி நிக்கிற ஒரு விஷயம். யாருக்குமே கேட்காத ஒரு மௌனமான ஓலம், ஒரு தீராத அழுகை, இதையெல்லாம் தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற உள்ளம் உங்களுடையது. உங்க நண்பர்கள், உங்க குடும்பம் கூட உங்க சிரிப்புக்கு பின்னால இருக்கிற அந்த ஈரத்தையோ அந்த பாரத்தையோ உணராம இருக்கலாம். சரி, அந்த வலி ஏன் வருது? அந்த பிரிவோட ஆழம் என்ன? இவ்ளோ அன்பு கொடுத்தும் ஏன் இந்த வேதனை? இதிலிருந்து எப்படி முழுமையா மீண்டு வர்றது? வாங்க, உங்க கைகளை பிடிச்சுக்கிட்டு இந்த உணர்வு பூர்வமான பயணத்துல நான் உங்க கூடவே வரேன். நீங்க தனியா இல்லைன்னு நீங்க உணர, இது மாதிரி ஆழமான ஜோதிட விளக்கங்களையும் ஆன்மாவை தொடுற விஷயங்களையும் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்களோட இந்த பயணத்துல நீங்களும் இணைங்க. ப்ளீஸ் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நாங்களும் உங்க கூட இருக்கோம்னு சொல்ற ஒரு நம்பிக்கை தான். உங்க ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தனுசு ராசியோட அந்த மௌன கண்ணீரை பத்தி பேசிட்டு, அப்புறம் அவங்களோட எதிர்பார்ப்பே இல்லாத அன்போட இலக்கணத்தை புரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா எந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அன்பு காயப்பட்டு உறவுகள் எல்லை மீறுதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் கிரகங்கள் எப்படி உங்க காயங்களோட ஆழத்தை இன்னும் அதிகமாக்குதுன்னு ஜோதிட ரீதியா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமா அந்த வலியிலிருந்து மீண்டு வரதுக்கான ஆன்மீக பாதையும், கடைசியா இருட்டுக்கு பிறகு வர ஒரு புது விடியலை நோக்கிய பயணத்தை பத்தியும் விரிவா பேசலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். வலிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தனுஷ் ராசியோட அன்பு அது மத்த ராசிகள் மாதிரி கணக்கு பாக்குற அன்பு கிடையாது. நீ இத செஞ்சா நான் அதை செய்வேங்கிற வியாபாரம் அங்க இருக்காது. அவங்களோட அன்பு ரொம்ப தூய்மையானது, நிபந்தனையே இல்லாத ஒரு உணர்வு, ஒரு திறந்த வானம் மாதிரி, எல்லையே இல்லாதது. இதுதான் தனுசு ராசிக்காரங்களோட தாரக மந்திரம்னே சொல்லலாம். அவங்களோட அதிபதியான குரு பகவான் ஞானத்தையும் ஒரு பரந்த மனப்பான்மையையும் கொடுக்கிறவர். அதோட வெளிப்பாடுதான் இது. இதனாலதான் அவங்க ஒரு உறவுக்குள்ள வரும்போது பெருசா எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டாங்க. அன்பு கிடைச்சா போதும், பாசம் காட்டினா போதும், உண்மையா இருந்தா போதும் தான் அவங்க மனசு இயங்கும். இந்த எதிர்பார்ப்பு இல்லாத குணம்தான் அவங்களோட மிகப்பெரிய பலம், ஒரு தேவதைக்கான குணம். ஆனா இந்த காலத்துல அதுவே அவங்களோட மிகப்பெரிய பலவீனமாவும் சில சமயம் மாறிடுது. ஒருத்தர் கூட சேரும்போது தனுசு ராசிக்காரங்க அவங்க பணத்தையோ அவங்க பேக்ரவுண்டையோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஆன்மாவைத்தான் பார்ப்பாங்க. அவங்க தேடுறது என்னன்னா ஒரு நல்ல குணம், அவங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு, அப்புறம் உண்மையான கலப்படமில்லாத அன்பு. இந்த 3 விஷயம்தான். இந்த தேடல் எவ்வளவு உன்னதமானது பாருங்க. ஒரு அழகான கண்ணாடி பாத்திரம் மாதிரி இருக்கிற உறவுல தேன் மாதிரி தன்னோட அன்பை ஊத்தி நிரப்புவாங்க. அதனாலதான் அந்த கண்ணாடி பாத்திரம் உடையும் போது சிதறது வெறும் பாத்திரம் மட்டும் இல்ல, அவங்களோட நம்பிக்கையும் இதயமும் தான். அதனால வர்ற காயம் ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு. தனுசு ராசிக்காரங்க கிட்ட கடல் அளவு பொறுமையும் ஆகாயம் அளவு மன்னிக்கிற குணமும் இருக்கும். 100 தப்பு செஞ்சா கூட சரி திருந்திடுவாங்கன்னு நம்பி மன்னிக்கிற இதயம் அவங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு உறவை விட்டு வெளியே போறாங்கன்னா அந்த உறவு எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு உறவை முறிச்சுக்கவே மாட்டாங்க. அது அவங்களோட கடைசி முயற்சியாதான் இருக்கும். குருவோட ஆதிக்கத்துல இருக்கிறதால அவங்களுக்கு இயல்பாவே மன்னிக்கிற குணம் அதிகம். பல முறை 100 முறை கூட வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலையும் தாங்க முடியாது. எப்போன்னா ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்யும்போது, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு அடுத்த நாளே அதே செய்யும்போது, நீங்க எத்தனை வாய்ப்பு கொடுத்தும் அவங்க மாறாம இருக்கும்போது, நீங்க செய்யற எல்லாத்துலயும் குறை சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களோட மன நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். ராத்திரியில தூக்கம் இல்லாம நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆனா அவங்களே கேட்டுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த உறவு உண்மைதானான்னு சந்தேகம் வரும்போது, இதுல தொடர்ந்தா என் சுயமரியாதைக்கே ஆபத்துன்னு ஒரு நிலை வரும்போதுதான் வேறு வழியே இல்லாம கனத்த இதயத்தோட அந்த உறவை விட்டு வெளியேற வேண்டிய கடுமையான முடிவை எடுக்கிறாங்க.
இந்த விஷயத்த நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். தனுஷ் ராசிக்காரங்க விரும்பி ஒரு உறவை விட்டு போகல. ஒரு மலையோட விளிம்புல நிக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் பின்னால இருந்து தள்ளி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த உறவே அவங்கள வெளியே போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை, ஒரு கட்டாயத்தை உருவாக்குது. அவங்க தள்ளப்படுறாங்க. இது அவங்க செஞ்ச தேர்வு இல்ல, இது தங்களை காப்பாத்திக்க அவங்க எடுக்கிற கடைசி நடவடிக்கை. சரி, அந்த கஷ்டமான முடிவை எடுத்தாச்சு, பிரிவும் நடந்துருச்சு. இப்போ அந்த வலியோட ஆழத்தை பத்தி பாப்போம். வார்த்தையால சொல்ல முடியாத இந்த வலி எங்கேந்து வருது? ஜோதிட ரீதியா கிரகங்கள் இந்த வலியை எப்படி இன்னும் அதிகமாக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிற உங்க கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும். நீங்க ஏன் இவ்வளவு ஆழமா கஷ்டப்படுறீங்கங்கிறது உங்களுக்கே புரியும். இது ரொம்ப வலிமையான ஒரு ஜோதிட விளக்கம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடம்தான் விரயம், இழப்பு, பிரிவு இதையெல்லாம் குறிக்கிற இடம். தனுசு ராசிக்கு அந்த இடத்தோட அதிபதி யாரு தெரியுமா? போர் கிரகமான செவ்வாய். செவ்வாய் ஒரு பிரிவை கொடுக்கும்போது அது பூவால அடிக்கிற மாதிரியோ இல்ல தலையணையால மெதுவா அடிக்கிற மாதிரியோ இருக்காது. அது ஒரு இரும்பு ராடால ஓங்கி சத்தமே வராம அடிக்கிற மாதிரி ஒரு கடுமையான நசுக்கிற வலிய கொடுக்கும். இதுதான் தனுசு ராசிக்காரங்க பிரிவின் போது உணர்ற அந்த வார்த்தையால சொல்ல முடியாத வலி. செவ்வா கொடுக்கற அந்த அடி வெளியில ரத்த காயத்தை ஏற்படுத்தாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஊம குத்து மாதிரி ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். நெஞ்சில ஒரு பெரிய பாறாங்கல்லை ஏத்தி வச்ச மாதிரி இருக்கும். மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கும். இந்த வலிய மத்தவங்களால பார்க்க முடியாது, எக்ஸ்ரே எடுத்தா கூட தெரியாது. ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட தீவிரம் என்னன்னு தெரியும். வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மகாபாரத போரே சத்தமில்லாம நடந்துகிட்டு இருக்கும். இந்த ஊமக்குத்து உண்டாக்குன மனக்காயம் ஆறுறதுக்கு சில நாள் பத்தாது, சில வாரங்கள், சில மாசங்கள், சில சமயங்கள்ல சில வருஷங்கள் கூட ஆகலாம். அதனால நான் இன்னும் இதுல இருந்து வெளியே வரலையேன்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. இதனாலதான் பிரிவுக்கு அப்புறம் உங்களால சுலபமா பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியல. அது உங்க தப்பு இல்ல. அந்த உள்காயம் மெதுவா, ரொம்ப மெதுவா தான் ஆறும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கு நீங்களே அந்த நேரத்தை கொடுங்க. இந்த நேரத்துல உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மன போராட்டம் நடக்கும். உங்க ஆழ் மனசு, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குருவோட அம்சம், வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்பா, எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போறோம்னு ஒரு பெரிய ஞானத்தை பேசும். ஆனா உங்க வெளிமனசும் ஒரு குழந்தை மாதிரி அந்த பழைய நினைவுகள், அந்த போட்டோஸ், நீங்க ஒன்னா போன இடங்கள்னு அந்த நினைவுகள்லயே சிக்கி தவிக்கும். ஒரு பக்கம் ஞானம், இன்னொரு பக்கம் பாசம். இந்த 2 மனசுக்கும் நடுல மாட்டிட்டு நீங்க படுற வேதனை நரக வேதனைக்கே சமம். இவ்வளோ ஆழமான ஆத்மார்த்தமான வலியிலிருந்து எப்படி மீண்டு வர்றது? மாத்திரைங்க உங்க மூளைய மந்தமாக்கலாம், வலிய மறக்கடிக்கலாம், ஆனா குணப்படுத்தாது. நண்பர்களோட ஆறுதல் தற்காலிகமானதுதான். அவங்க உங்களுக்காக வருத்தப்படலாம், ஆனா உங்க வலிய வாங்கிக்க முடியாது. அப்போ நிரந்தரமான உண்மையான தீர்வு இங்க இருக்கு. உங்க ஆன்மாவில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து ஆன்மீகத்துல தான் இருக்கு. இத உங்க மனசுல ஒரு மந்திரம் மாதிரி ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு பிரிவிலிருந்து வெளியே வரணும்னா இறைவனை தவிர வேறு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இறைவனை தவிர வேறு மருந்து இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா மனுஷங்களை நம்பி நீங்க பட்ட காயங்களுக்கு அந்த மனுஷங்களையே படைச்ச தெய்வம் மட்டும்தான் மருந்திட முடியும். அந்த இறைவனோட திருவடிய முழுச சரணடையறத விடவும், ஒரு உண்மையான குருவோட வழிகாட்டுதலை பின்பற்றதை விடவும் உங்களுக்கு சிறந்த வழி வேற கிடையாது. அந்த மீண்டு வர்றதுக்கான புனிதமான பாதைக்கு இதோ 4 படிகள் இருக்கு. முதல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச இறைவன், அது சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், அம்மனா இருக்கலாம், முழுமையா ஒரு குழந்தை மாதிரி சரணடைஞ்சிடுங்க. உங்க பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வச்சிடுங்க. 2ஆவதா வழிகாட்டுதல் தேவை. உண்மையான ஆன்மீக குருமார்களோட உதவிய நாடுங்க. அவங்க உங்க கைய பிடிச்சு வழிகாட்டுவாங்க. 3ஆவதா சுய ஜாதகங்கிறது உங்க வாழ்க்கையோட மேப். அது ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான சரியான பரிகார வழிபாடுகளை தேர்ந்தெடுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, உங்களை காயப்படுத்தின அந்த பழைய சூழல்ல இருந்து உங்களை விடுவிச்சுக்கிட்டு புது பயணங்களை, புது திட்டங்களை தொடங்குங்க. ஒரு சின்ன நடைப்பயணம் கூட ஒரு புது தொடக்கமா இருக்கலாம். இது உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற சக்தியை எழுப்பி ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கும். இந்த ஆன்மீக பயணத்துல ஞான காரகனான கேது பகவானோட பங்கு ரொம்ப முக்கியம். கேதுதான் பற்றற்ற நிலைய, மோட்சத்தை கொடுக்கிறவர். உங்க ஜாதகத்துல கேதுவோட நிலை நல்லா இருந்து அவரோட கருணை உங்களுக்கு கிடைச்சா இந்த வலியே உங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். இதுதான் வாழ்க்கையாங்கிற தத்துவத்தை புரிய வைக்கும். ஒருவேளை கேதுவோட கருணை இல்லைன்னா அதே பற்றற்ற நிலை விரக்தியா மாறி அந்த துன்பம் மரணத்துக்கு சமமானதா மாறிடும். அதனால விநாயகர் வழிபாடு மாதிரி கேது பகவானோட அருளை பெறக்கூடிய வழிபாடுகளை செய்யறது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கஷ்டமான முள்ளு நிறைஞ்ச பாதைய கடந்து ஆன்மீகத்தோட துணையோட நீங்க மீண்டு வரும்போது நீங்க பழைய ஆளா இருக்க மாட்டீங்க. நெருப்புல போட்ட தங்கம் மாதிரி முற்றிலும் புதுசா, முன்ன விட வலிமையா, ஒரு பளிங்கு மாதிரி தெளிவான ஒருத்தரா மாறியிருப்பீங்க.
அந்த முழுமையான குணமாகுதல் நடக்கும்போது உங்க மனசுல உங்கள காயப்படுத்தினவங்க மேல கோபம் இருக்காது, வேணும்னா பரிதாபம் இருக்கலாம், வழி வாங்குற எண்ணம் வரவே வராது. ரொம்ப முக்கியமா நடந்ததுக்கு உங்களையே நீங்க குறை சொல்லிக்கிற அந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. அந்த பாரம் இறங்கிடும். கடந்த காலம் உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு பகுதி, ஒரு கதை மட்டும்தான், அது உங்க முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற காவியம் இல்லைங்கிற உயர்ந்த தெளிவு உங்களுக்கு பிறக்கும். இதுதான் உண்மையான விடுதலை, உண்மையான சுதந்திரம். அப்போ நீங்க அனுபவிச்ச இந்த வலி ஒரு முடிவா? உங்க வாழ்க்கையோட ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போச்சா? இல்ல, நிச்சயமா இல்ல. எப்போ நீங்க கடந்த காலத்தை ஒரு கதையா மட்டும் பாக்குறீங்களோ அன்னையிலிருந்து உங்களுக்கு ரெக்கைகள் முளைக்கும். நீங்க சுதந்திரமா உணர்வீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது சூரியோதயம் நடக்கும். அந்த வழி ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புது அற்புதமான தொடக்கத்துக்கான ஆரம்பம். உங்களோட சின்னமான அந்த வில்ல போல வாழ்க்கை உங்களை பின்னால இழுத்தது முன்ன விட வேகமா உயரமா முன்னோக்கி பாயறதுக்கு தான். இந்த பதிவு வலியில இருக்கிற ஒரு தனுசு ராசி உள்ளத்துக்காவது ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்திருக்கோன்னு நான் மனசார நம்புறேன். இது உங்க இதயத்தை தொட்டிருந்தா தயவு செஞ்சு இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள மாதிரி வலியில இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை பகிருங்க. உங்க அனுபவங்களையும் எண்ணங்களையும் தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல இணையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான பதிவில் சந்திக்கும் வரை நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.